பெற்ற மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மரியே வாழ்க மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிப்பாராக டேய் விஸ்வநாதா ரொம்ப நல்ல ஏரியாடா இங்க தங்கி இருந்து என் பேரை கிடைப்பா நானும் முயற்சி பண்ணுவோம் நிச்சயம் இவன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா தம்பிங்களா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ள வைங்கப்பா போப்பா inuman na tayo Bebo, 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 be ikaw ang aking bebo, 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 be ikaw ang aking bebo, 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 be ikaw ay Filipino, 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 Filipino பக்கத்துல மனுஷங்க தூங்குறவா வேணாமா தூங்க யார் வேணானா நல்ல ரேடியோ சவுண்ட் கம் பண்ணு எங்க வீடு எங்க ரேடியோ நான் எவ்வளவு வேணாலும் சவுண்ட் வச்சுப்பேன் நீ மூடிட்டு போ இது உங்க வீடு இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ துட்டு கொடுக்கல யார் தெரியுமா தெரியுது தெரியுது எல்லாம் தெரியுது இரு எங்க தாத்தா கூட்டு வரேன் உங்க தாத்தா என்ன பெரிய கொம்பா நான் என் பாட்டியை கூட்டிட்டு வரேன்டா என்னது தாவா தாவரண்டி பாட்டி கேவலமா போச்சு என் மான மரியாதை எல்லாம் பண்ணா போச்சு ராமையா என்னடா என்ன ஒரு பொண்ணு டான் சொல்லிட்டா ராமையா எவாவா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்தது வராதுமா காது கிளியமா ரேடியோ சவுண்ட் அதிகமாக்கிறார் ராமையா போய் கேட்டதுக்கு யார் வீடு யார் ரேடியோ அப்படிதான் அப்பன்னு திமிரா பேசுறா ராமையா சரி பொறுமையா இரு குளிச்சிட்டு வந்து கேக்குறேன் ராமையா இது என் மான பிரச்சனை ஒரு பொண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் உனக்கு ஒரு குளியல் கேட்டா கூல் டவுன் இப்பவே வரேன் எவ்வளவு இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடுறேன் ஒன்னே ஏத்து பேசுறாளா டேய் இருடி நான் பாத்துக்கிறேன் எவன்டாவே என் பேத்திய கண்ட்ரோல் பண்றவன் எவாவா ராமையா இந்த பொண்ணுதான் ராமையா பாட்டி இவன் தான் பாட்டி கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ ராமையா கேளு ராமையா பாட்டி கேளு பாட்டி ஓய் உன் வீட்டு கிழவிய ராமையா மைக்கிட்டா போடா உங்க வீட்டு கிழவன் எங்க பாட்டியை சைட் அடிக்கிறான் பொம்பளைய கண்ணோட பொத்துட்டு கவுந்துட்டே ராமையா ஒன்ன போய் கூட்டு வந்த பாரு இதுக்கு நானே பேசி முடிச்சிருப்பேனே ஹாய் நம்ம 2 பேரும் சேரலாமா என் பேர் கிஷு என் பேர் பப்பி வா எங்க வீட்டுக்கு போலாம் என்ன பெருசே சைட்டா தாத்தா வீட்ல வேலை இருக்கும்போது உனக்கு என்ன எக்ஸசைஸ் வேண்டி கிடக்கு ஏய் என்ன தாத்தான்னு கூப்பிடாதன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அப்படி என்ன வயசாயிடுச்சு எனக்கு உன்னோட கோழி விளையாடல சாரி ராமையா இனிமே நீ தாத்தான்னு கூப்பிட்டா நான் உன்னோட விளையாட வர மாட்டேன் ஆமா என்ன வேலை எக்ஸசைஸ் முடிச்சிட்டு அப்புறம் ஆயா சேர்ல உட்கார்ந்து என்ன கேப்பேன் என்ன கேட்பேன் ஒரு கப் ஸ்ட்ராங்கா சூடா டீ கேட்பேன் அது எப்படி வரும் பாலியாவா வாங்குறது ஏய் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா நீ போறது இல்ல உங்க பெரிய பொண்ணை போக சொல்றது வயசாயிட்டாலே வீட்டுக்கு பால் வாங்க போறது பெருசங்களோட வேலை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ டேய் கண்ணா பால் பூத்துக்கு போனா சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க அவங்க என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க எனக்கு கூச்சமா இருக்குண்டா உனக்கு கூச்சம் கண்ணு முன்னாடியே பக்கத்து சொன்ன முடியாது சைட் அடிச்சோம் தானே நீ ஐயோ அது சைட் இல்லடா அது அது ஒரு விதமான ஃபீலிங்
என்ன ஃபீலிங்க? கிஷோ, அந்த பாப்பா உன்னை திட்ட உடனே நான் எவ்வளவு விரைப்பா வந்தேன். ரெண்டுல ஒண்ணு பார்த்தேன்னு சொன்னா இல்லையா? ஆனா அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அதான் யானு கேக்குறேன். பக்கத்து வீட்டுல சொர்ணமிகாயா இருக்காளே, அவளை தான் நான் சின்ன வயசுல லவ் பண்ணேன். அவளையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னேன். ஆனா விஜய்க்கு 2 பேரையும் பிரிச்சிருந்தது. எப்படி? உன்னுடைய புள்ளி தாத்தா இருக்கானே, அதான் என் அப்ப. நீங்க 2 பேருக்கும் வில்லன் ஆயிட்டான். அப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம என்னையே நினைச்சுக்கிட்டு ஒரு அநாத குழந்தையை தத்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் அந்த விஷயத்தை கிட்ட சொன்னா நான் அழுதுட்டேன்டா. ஐயா, நீ கையால வரமையா, உங்க அப்பனை ஏத்து நின்னு ஜெயிச்சிருக்கணும். அப்பதான் நீ லவ் பண்ணதுக்கு அர்த்தம். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட. நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். பப்பி, நான் போய் பால் வாங்கிட்டு வரேம்மா. ரொம்ப குடுறா, நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். ராமையா, பார்த்து சொல்லிட்டடி. ஈடுத்துக்கு உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிட போறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அம்மாடி, இந்த ஏரியாவுல பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு? அட ஒன்னதாமா? ஏமா கேக்குறேன்ல, கண்ணுல குத்திடுவேன். அட, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் இந்த ஓட்டம் ஓடுறா? திமுரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போல இருக்குது. ஐயோ, நம்ம யாரையும் குறை சொல்ல கூடாதுப்பா. ஒரு வேளை பூமியா இருந்தா கூட இருக்கலாம். பாட்டி, சந்திரு ஷூட்டிங் போயிருக்கான். லேட்டா தான் வருமா? வரட்டும் வரட்டும், நல்லா ஆடிட்டு வரட்டும். டீ கொடுப்பா. ஐயோ, தண்ணி அடிச்சா இது ஒரு பெரிய ரோதங்க. என்ன சொன்ன? நான் யாரு? டிஎஸ்பி ஐயா. இந்த ஊருக்கே பாடமா இருக்க வேண்டிய கண்ணா பின்னான்னு தண்ணி வச்சுக்கிறேன்னா ஏன்? அட விடுங்க பாப்பல, உங்க மூத்த பொண்ணு கஸ்தூரி போன வருஷம் இதே நாள்ல கூவத்தை வந்து செத்து போயிட்டா. அந்த கவலையில நீங்க தண்ணி அடிச்சிருப்பீங்க. கேட்டியா? தாங்குமையில இந்த நெஞ்சு அவ சாகுற வரைக்கும் இந்த தோல் தாய அவளுக்கு தொட்டில். இந்த உலகமே அவளை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஆள் அக்கிழங்க வச்ச முட்டாள பைய நானு. ஆனா அவன் என்ன அண்ணாந்து பார்க்க வச்சுட்டு நீ விசுவாசமான டிரைவரா இருந்தா என்ன சாகணும். சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. எவன்டா அவன் லைட் போட்டு வேடிக்கை பாக்குறவன்? இங்க என்ன கேபரேட்டர் சாடுறாங்க? தம்பி, நீங்க கொஞ்சம் உள்ள போயிடுங்க. நீ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றது உன் கூத்தார் பண்ண தில்லு இந்த அங்கே நில்றான். வரேன். உள்ள வாங்க. என்னம்மா இவன் மீன் வம்புக்கு வர்றான்? பக்கத்து வீடு சத்தம் கட்டி பார்க்க மாட்டாங்களா? திமுருடா அவனுக்கு, திமுரு. இவன் எக்க எடுக்கிட்டாவது போய் தொலைட்டு போ. நீ போ உள்ள போப்பா, போ. போறேன்ல. இவெல்லாம் ஒரு மனுஷன். ஆப்பிட்டு போயிட்டியா? அவன் வீட்டுல 1000 நடக்கும். எவன வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க வாங்க மாப்பிள்ள. அப்பா அப்பா, நான் ஓடி வந்துக்கிறேன். என்ன கண்டு
உங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், எங்க ஒன்னாலும் உன்னை கண்டுபிடிச்சிட ஓடே. கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இல்ல நீ.